என்னக்கா மூவி பார்த்து வரீங்க? வாழை படம் எப்படி இருக்கு வாழை? பார்க்கலாம். குழந்தைங்கள எப்படிலாம் நம்ம படிக்க வைக்கிற வயசுல இந்த இதெல்லாம் பண்ணது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மற்றபடி வயிற்றுக்கான பசி இதுல நம்ம அறியலாம். ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ இது பண்றாங்க சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு எப்படி அந்த படம்? நல்லா இருந்தது. பசங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. அந்த அழுவுற சீன் அந்த அதெல்லாம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எதை சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி உங்க சின்ன வயசுல எல்லாம் கஷ்டப்பட்டதுண்டாமா? இந்த அளவுக்கு பட்டது இல்லை. ஆனா கஷ்டம் தெரிஞ்சு வளர்த்துருக்காங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கஷ்டம் தெரியாம வளர்றாங்க. நாங்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சு சொல்லி வளர்த்தாங்க. வேற ஒன்றும். தேங்க்ஸ். மியூசிக்ல எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு சார். மூவி பார்த்துறீங்க? வாழை எப்படி இருக்கு வாழை? ஏற்கனவே மாரி செல்வராஜ் வந்து வித்தியாசமான கதை எடுக்கக்கூடிய ஆள் தான் அவர். இது ஒரு உண்மை சம்பவம் சொல்லியிருக்காரு. படம் வேற லெவலில் இருக்கு. படம் உண்மையாக பார்க்கணும். எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். கருத்துள்ள படம் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். யாரையும் ஒரே ட்ராப் கூட குறை சொல்ல 100% பியூர்லயே நடிச்சிருக்காங்க. வேற லெவல் படம். பசங்க ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நாங்களாம் நடுத்தர ஃபேமிலி தான். எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தோம். நாங்கள் ஒன்றும் பெரிய நாங்கள் வந்து வசதி வச்சுருந்தோம். எல்லாமே மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்டு வந்தோம். நாங்களாம் இந்த படலாம் பையன் ஸ்கூல் போகிறதுலாம் வந்து நாங்களாம் வந்து சொந்த ஊர் இதெல்லாம் வந்து நெய்வேலி, பூண்டிட்டு நெய்வேலி. நாங்களாம் அந்த காடு வழியாக தான் அந்தவே போவோம் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி அதாவது நம்ம லைஃப்ல கொஞ்சம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசம் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் வித்தியாசம் பண்ணுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க? கஷ்டம்னா நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நெய்வேலிலேருந்து பூண்டி 2 கிலோமீட்டர் நடந்து தான் போய் வருவோம். அந்த ஹையர் ஸ்கூல் ஹைஸ்கூல் அப்போ நாங்கள் படிக்கும் ஹைஸ்கூல் நடந்து தான் போய் வரும். ஒரே யூனிஃபார்மு. கலர் ட்ரெஸ்ஸே வந்து தீபாவளி பொங்கல் ஏதாவது பெஸ்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி யூனிஃபார்ம் தான் அதே மாதிரி கொடுப்பாங்க. அந்த வருஷத்துக்கு ஒன்று அது 2 வருஷம் தொடர்ந்து போடும். ஸோ அந்த மாதிரி தான். வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் மிடில் கிளாஸு அது கீழே இருக்குங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுவோம் அதே தான். வேற ஒன்றும் சாப்பாட்டுக்குலாம் இல்லை. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு சாப்பாடுல அந்த அளவு இல்லை. ஓரளவுக்கு என்னதான் சொல்ல வர அந்த மாரி செல்வராஜ் இந்த படத்து மூலமா? அதாவது இன்னைக்கு வந்து வசதி படிச்சவங்க இருக்காங்க, வெளிக்காதவங்க இன்னும் அதுக்கு கீழே. அதாவது நம்ம ஒட்டின கிராமம் சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. உண்மையிலே இருக்காங்க. அதுதான் அவர் சொல்றாரு. வசதி படிச்சு இந்தியான்னு சொல்றோம். மோடி சொல்றாரு வல்லரசு நாடுன்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. இன்னும் இந்த மாதிரி குடும்பம்லாம் வாழ்ந்தாங்கிறாங்க. நம்ம கண்ணு தெரியாம இந்த மாதிரி குடும்பம்லாம் வாழ்ந்தாங்க. அதை வந்து இந்த கதையில சொல்லியிருக்காரு. சரி, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அந்த பிரச்சனை வரணும்? கண்டிப்பா வராதுமா. நம்ம எனக்கு தெரியும் இந்தியாவில் மட்டும்தான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் வறுமை கோட்டுக்கு மேல் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குது. மத்திய அரசு கிட்ட ஒரு லிஸ்டே இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழ் யாரெல்லாம் வறுமை கோட்டு இருப்பாங்க? இந்தியா சுதந்திரம் 1947 சுதந்திரம் இது வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே பட்டியலே இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அது எப்போதான் தெரில. அந்த மாதிரி இந்த படம்லாம் பார்த்து இருக்கிறவங்க இல்லாத கொடுத்தா இந்த வறுமை கோட்டு லிஸ்ட் வராது. இந்தியாவில் மட்டும்தான் வந்து ஏழையாகிறான், பணக்காரன். அவனோட உழைப்பு சுரண்டப்படுது. அவனோட உழைப்பு சுரண்டப்படுது. அரசாங்கமே வந்து அவனை வந்து கீழே வச்சுட்டு இருக்கணும். எதுக்காக? ஓட்டுக்காக அவனை கீழே வச்சிருந்தாதான் நமக்கு அவன் ஓட்டு போடுவான். நான் ஒரு ஆட்சி தர்மம் மாறும் போதெல்லாம் நான்லாம் வந்ததெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஜனம் நம்பி போடுறது பாரு. கட்சிக்காரன் போட்டு போறான். வசதி பட்சம் ஓட்டு போட வரதில்லை. இந்த அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு நான் இது வந்தா இது பண்ணுவேன்னு சொல்லும்போது அவங்க வந்தா பண்ணுவாங்களோ அப்படின்னு போறாங்க. அவங்க வந்து அந்த படியில் ஒரு படியில் மேலே ஏற்றதே கிடையாது யாருமே. ஸோ இதுக்கு எப்போதான் மாற்றம் வருதுன்னே தெரியல.